தமிழ்நாட்டில் வசிக்கும் காடையாம்பட்டி அருகில் சாதாரண வீட்டில் கடின உழைப்பாளியான கணவனும் அவன் மனைவியும் 3 குழந்தைகளும். முதலில் ஒரு பெண் குழந்தை, பிறகு ஆண் குழந்தை, மூன்றாவதாக மீண்டும் ஒரு பெண் குழந்தை. காலம் கடக்கிறது. குழந்தைகள் வளர்ந்து பள்ளி சீருடை அணிந்து புத்தகங்களை சுமந்தபடி தின்னப்பட்டி பள்ளிக்கு செல்கிறார்கள். கணவன் இரவு பகலாக ஓயாமல் உழைக்கிறான். சொந்த தொழில் செய்து வியர்வை சிந்தி வேலை செய்வது, சைக்கிளில் வேலைக்கு செல்வது, இரவு தாமதமாக களைப்புடன் வீடு திரும்புவது என கஷ்டப்படுகிறார். ஆனால் மனைவி அவனது கஷ்டத்தை கவனிக்கவில்லை. தினமும் கோபமான முகத்துடன் அவனை திட்டுகிறாள். அவனோ தலை குனிந்து மௌனமாக நிற்கிறான். குழந்தைகள் அறையின் மூலையில் இருந்து இந்த சண்டைகளை பார்க்கிறார்கள். சோகமாகவும் கவனம் சிதறியும் இருக்கிறார்கள். அவர்களின் புத்தகங்கள் திறந்திருந்தாலும் தொடப்படாமல் இருக்கின்றன. அவர்களின் படிப்பு பாதிக்கப்படுகிறது. வகுப்பில் கவனம் சிதறுவது, தேர்வில் தோல்வி அடைவது, ஆசிரியர்கள் கவலையுடன் பார்ப்பது என குழந்தைகள் வாழ்க்கை சீரழிக்க செய்கிறார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் மனைவிமார்களே.